வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சங்கீதாவை அட்டாக் செய்யாதீங்க, நிலைமை கைமீறி போகுது, விஜய் இதை செய்ய சொல்கிறாங்க, களத்தில் பிஆர் டீம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜயிடமிருந்து தனக்கு விவகாரத்து வேண்டுமென்று அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விஷயத்தில் வைத்து பலருமே விஜயை கடுமையாக விமர்சித்து தொடங்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்க விஜய்க்கு ஆதரவாக பதிவுகள் போடும்படி ஆடியோ ஒன்று லீக் ஆகியிருக்கிறது. விஜயினுடைய மனைவி சங்கீதா இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்குறாங்க. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2 வருடங்களாக விஜயை பிரிந்து வாழ்கிறாங்க, எனவே விவகாரத்து வேண்டும். விஜய் ஒரு நடிகையுடன் திருமணம் மீறிய உறவில் இருந்தார். அதனை தட்டி கேட்டதால் என்னை சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுத்தார். மேலும் நிதி ஆதாரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதித்தார். 5 ஆண்டுகளாகவே விஜயுடைய மனதளவில் என்னை பிரிந்து வாழ்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாகத்தான் வாழ்ந்தோம். நடிகையினோட அவங்க உறவில் இருந்ததால் நான் ரொம்பவே மன உளைச்சல்ல ஆளானேன். நடிகையுடன் இருக்கும் உறவை முறித்து கொள்வதாக உறுதி கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை எந்தவிதமான மாற்றமும் இல்லை. அந்த நடிகை விஜயுடன் இருந்த புகைப்படங்களை பகிர்ந்ததால் எனது குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் அவமானம் ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட நடிகையோடு விஜய் வெளிநாடுகளுக்கு சென்றார். அந்த புகைப்படங்கள் நடிகையை பகிர்ந்தாங்க. பொது வெளியில நன்மதிப்பை கெடுக்கக்கூடாது என்பதால் நடிகையினுடைய பெயரை குறிப்பிடலை. இதில் எனது கணவர் மூலம் நெருக்கடி ஏற்பட்டால் நடிகையினுடைய பெயரை சொல்லுவேன். அவங்க உறவில் இருந்ததுக்கு ஆதாரங்களையும் கொடுப்பேன். மேலும் வழக்கின் 2வது எதிர்மனுதாரராக நடிகையும் சேர்ப்பேன் என பல விஷயங்களை கூறியிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு ஆடியோ கால் லீக் ஆகிருக்கிறது. அந்த ஆடியோவில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் ஒருவர், வணக்கம், ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை, கொஞ்சம் நிலைமை கையமீறி போகுது. தலைவர் என்ன சொல்கிறார் என்றால், கரூர் விஷயத்தை வைத்து அண்ணாவை முடக்க பார்க்காதீங்க, ஜனநாயக படத்தை முடக்கிறாங்க. பாஜகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து அன்னை சிபிஐ ஆஃபீஸில் 2 நாட்கள் அலைகிறாங்க. அண்ணன் மக்களை பார்க்க விடாமல் செய்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் உங்கள் நாட்களை எண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க என போட்டு திமுகவுக்கு எதிராக ஹேஷ்டேக் செய்ய போகிறாங்களாம். கரூர் விஷயத்தில் எப்படி வேலை செய்தோமோ அப்படித்தான் வேலை செய்ய போகிறோம். சங்கீதா மேடமே அட்டாக் செய்ய வேண்டாம். இதற்கு பின்னால் திமுக தான் இருக்கிறது. இதன் மூலம் தேர்தலில் செல்வாக்கு வெல்வதற்கு அண்ணனுக்கு வழியை தான் செய்கிறாங்க என பதிவிட்டு போட சொல்லி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. வி சப்போர்ட் விஜய் அண்ணா என்ற ஹேஷ்டேக்கை உருவாக்க வேண்டும். இன்னும் 1 மணி நேரத்தில் இதை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தலைவரிடம் பேசி சொல்கிறேன் என்கிறார். இதை கேட்ட நெட்டிசன்கள், அது ஆடியோவில் தலைவர் என அவர் சொல்வது விஜயதான். தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை சரிக்கட்ட விஜய் பிஆர் டீமை களமிறக்கிறார் என்று கமெண்ட் செய்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.